Hi friends, welcome to Inverse IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,176 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். அதாவது 23,970 மேக்ஸிமம் ஹை. அதாவது அப்போ ஹையே பார்த்திங்கன்னா 23,997. அதுக்கப்புறம் அதை மேலே பிரேக்கே ஆகலை. லோ பார்த்திங்கன்னா 23,799. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,815 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 360 பாயிண்ட் ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக எல்லாத்துலேயும் நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த பாயிண்ட் தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். இந்த இடம் தான் சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஒன்று இந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்கணும், இல்லைன்னா 23,800 பிரேக் அவுட் கொடுக்கும்போது தான் நம்ம எக்ஸாக்டான டவுன் சைடாக இல்லை ரிவர்ஸெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் எக்ஸாக்டாக நம்மளுக்கு 23,800 அதாவது அந்த லெவல் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா லோ பார்த்திங்கன்னா 23,799 வரைக்கும் போயிட்டு முடியும் போது அங்கேருந்து ஒரு 15 பாயிண்ட் ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அது பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நிஃப்டி பார்த்திங்கன்னா பழையபடி திருப்பி 24,300 200 வரைக்கும் ஒரு மேலே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் 23,600 அதற்கும் கீழே போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆக்சுவலாக இன்றைய மார்க்கெட்டுக்கு 24,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்னா அதை பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க பழைய வீடியோவை எடுத்து பாருங்கள். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் 24,000 பிரேக் ஆனோன்னா டீஃபால்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டீஃபால்ட்டாக அங்கேருந்து இறங்கினது தான் 23,800 லெவல் வரைக்கும் இறங்கிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம ரெசிஸ்டன்ட் என்ன சப்போர்ட் என்னன்னு பார்க்கும்போது ஸோ ஏழியராக சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு 23,790 to 780 780 நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கு. ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,600 அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதையும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் டவுன் சைடுக்கான சான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 12/5/26 ஓகேங்களா. நாளைக்கான சப்போர்ட்டும் நம்ம பார்க்கணும். சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,780 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் டவுன் ஆகும்போது 23,600 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் சப்போர்ட்டாக நாளைய மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ரெசிஸ்டண்ட்டு என்னவாக இருக்கும்? ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 23,950 நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. அதாவது 23,950 நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஃபர்தராக 100 பாயிண்ட்ஸில் அதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24,150 வராது. ஒரு நிமிஷம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 24,140 140 லெவல் வரைக்கும் மேலே ஏறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,950 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 24,140 லெவலில், அதாவது ஃபர்தராக ஒரு 190 பாயிண்ட்ஸ் ஒரு அப்சைடை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,815 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,950 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,780 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் முடியும் போது அந்த 800 சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ இன்கேஸ் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்ததுன்னா 23,950 நாளைய மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துட்டு இந்த 2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.